ஹலோ மக்களே, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நாட்டில் ஒருத்தர் 2 பேர் நல்லவங்க இருப்பதனால தான் மழை பெய்யுதுன்னு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஒரு வேளை எல்லாரும் நல்லவங்களாக ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். 2015 மழையை யாராச்சும் மறப்பீங்களா? எல்லாரும் நல்லவங்களாக ஆக முன்னாடியே இவ்வளோ மழைனா, எல்லாரும் நல்லவங்களாக ஆயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? சும்மா இது ஒரு வேடிக்கையாக தான் சொன்னேன். இது சொல்லும்போது எனக்கு ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, ஊர் ஃபுல்லாக மழை, அதனால் வெள்ளம். ஸோ மக்கள் எல்லாரும் மண்டபத்தை போய் இருந்தாங்க. இடி பெருசாக இருந்தது. அப்போ அங்கே ஒருத்தர், யாரோ இங்கே பாவம் அதிகமாக செஞ்சவங்க இருக்காங்க, அதனால தான் இடி வருதுன்னு சொன்னார். நம்ம எல்லாரும் இப்படியே இருந்தால் அந்த இடி மண்டபத்தில் விழுந்து எல்லாரும் சாக வேண்டியது தான். அதனால் ஒருத்தராக அங்கே தெரிகிற மரத்தை தொட்டுட்டு வரணும், பாவம் செஞ்சவங்களை அந்த இடி பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எல்லாரும் சம்மதமானு கேட்டார். அதுக்கு எல்லாரும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதுபடியே ஒருத்தராக போய் மரத்தை தொட்டுட்டு வந்தாங்க. கடைசி ஆளுக்கு வந்துடுச்சு. அப்போது அந்த ஊரே இவன்தான் அந்த ஆளாக இருக்குமோ என்று சொன்னாங்க. சரி, அந்த ஆளுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த மரத்தை போய் தொட்டான். அப்போது அங்கே ஒரு பெரிய இடி வந்து தாக்கிடுச்சு. இங்கே தான் மக்களே ட்விஸ்ட்டு. தாக்குனது அவனை இல்லை, அந்த மரத்தையும் இல்லை, அந்த மண்டபத்தை. இவன் ஒருத்தனால தான் அந்த மண்டபத்தை தாக்காமல் இருந்ததுன்னு சொல்லி, நல்லவனாக இருந்தால் இயற்கையும் உன்னை காப்பாற்றும்னு சொல்லி கதையை முடிப்பாங்க. இப்படி தான் பாருங்களேன், ரோட்டில் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போது சந்து திரும்பும்போது ஒரு சைக்கிள்காரர் அவனை லைட்டாக இடிச்சிட்டார். அவரை அடிக்கலான்னு போனான். உடனே அந்த சைக்கிள்காரர் அவன்கிட்ட, நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னான். உடனே அவன் சைக்கிள்காரர்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஒய்ஃபு பைக்கில் இந்த வழியாக போனாங்க, அதுக்கு இப்போ என்னன்னு அவன் கேட்டான். சைக்கிள்காரர் சொன்னார், இல்லை, அவங்களுக்கு பைக்கில் பிரேக் பிடிக்க தெரியாது, அதான் நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன்.